ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அம்மாச்சி சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னா மரவள்ளிக்கிழங்கு வச்சு ஒரு வடை செய்ய போகிறேங்க. அதுக்கு மரவள்ளிக்கிழங்கு 1/2 கிலோ மரவள்ளிக்கிழங்கு வாங்கி வச்சுருக்கேன். 100 கிராம் உளுந்து எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேங்க. இதுக்கு நமக்கு தேவையான பொருள்: சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 5 மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் நைஸாக. கருவேப்பிலை கொஞ்சம் வச்சுருக்கேங்க. இது நம்ம மரவள்ளிக்கிழங்கு தோலை கட் பண்ணிவிட்டு சீவிட்டு நான் அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேங்க எப்படி அரைக்கிறதுன்னு. வாங்க, நம்ம மரவள்ளிக்கிழங்கு தோல்லாம் எடுத்துட்டோம். இப்போ நம்ம இதில் சீவிக்க போகிறோங்க, பிச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி சீவிக்கங்க. நம்ம சீவி வச்சுருக்க மரவள்ளிக்கிழங்க இந்த உளுந்தோடு போட்டு சேர்த்து அரைச்சிக்கலாங்க. தண்ணியே ஊற்ற வேண்டாம். இதிலே தண்ணி இருக்கும், அதனால் தண்ணியே ஊற்றாதீங்க. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க, நம்ம உளுந்தும் நம்ம மரவள்ளிக்கிழங்கு சீவி வச்சுருக்கோம்ல அதுவும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதோட நம்ம என்னென்ன சேர்த்துக்கலான்னு பார்க்கலாம். பச்சரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் அது நல்லாயிருக்கும். பச்சரிசி மாவு போட்டால் கொஞ்சம் மொறுன்னு இருக்கும். அதில் கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நம்ம கலந்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் உப்பு போடுறேங்க. கொஞ்சம் கூட போட்டுக்குவோம். உப்பு ரொம்ப போச்சுன்னா நல்லா இருக்காது. இதை இப்போ நம்ம கலந்து விட்டுட்டு வடையாக தட்டி போடலாங்க. நல்லா இருக்குங்க மரவள்ளிக்கிழங்கு வடை, சூப்பராக இருக்குங்க. எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மரவள்ளிக்கிழங்கு வடை போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம இந்த வடையை தட்டி போட்டுக்கலாங்க. மாவு நல்லா கெட்டியாக இருக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.